வந்து செஸ் காயின்ஸ் செஸ் போர்டு இருக்கு. இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து விளையாடி பார்க்க போறோம். இது வந்து ஒயிட் தெரியுதா? ஒயிட் இது பிளாக். இது பிளாக் இது பிளாக் சரிங்களா? இதான் காயின்ஸ். நான் காயின் அப்படி கொட்டிட்டு பிளாக் காயினும் ஒயிட் காயினும் இருக்கும். ரெண்டு காயினும் இருக்கும். பிளாக் காயின் இது பேர் மந்திரி, இது பேர் ராஜா. நாங்கள் சொல்லிக்கிறேன். இது பேர் மந்திரி எடுத்து ஒரு ஓம் வச்சுக்கிறோம். மொத்தம் 9 மந்திரி இருக்கும். இப்போ இதான் கிங்கு, இதான் ராஜா. இது கிங்கு ராஜா. இந்த ராஜா வந்து ஈ கட்டில் இருப்பார். ஈங்க இருப்பார் தான் இந்த ஈ கட்டில் இருப்பார். பிளாக் ராஜா ஒயிட்ல இருப்பாரு. இந்த ராஜா பிளாக் இருப்பாரு. ராஜா பி கட்டு வச்சுக்கலாம். ராணி வந்து டி கட்டில் இருக்கும். ராஜா பக்கத்தில் டி கட்டில் வந்து இருக்கும். அங்கே வச்சுக்கலாம். டி கட்டு இதில் மட்டும் 2 யானை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 யானையுமே ஒன்று வந்து ஏ கட்டில் இருக்கும், ஒன்று ஹைச் கட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஸ் போர்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஏபிசிடி இருக்கும். எல்லா போர்டுமே இருக்கும். இது 2 கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்று பி கட்டில் இருக்கும், இன்னொன்று ஜி கட்டில் இருக்கும். அதில் 2 யானை பக்கம் 2 கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொத்தம் 2 மந்திரி இருக்கும். ஒன்று பிளாக் மந்திரி, பிளாக் பிளாக் கட்டும் இருக்கா வந்து கிராஸாக தான் போகும். ஆனால் எது வெள்ளை வந்து எது கருப்புனா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம எந்த பண்ணி வேணால் வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம், இன்னும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த காயின்ஸில் அடிக்க முடிச்சாச்சு. நம்ம திருப்பி மொத்தம் 9 பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 9 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன எண்ணி கேட்குறேன். 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 சாரி மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கும். பான் அப்படியே இந்த இதுக்கு இருக்க யானை, குதிரை, மந்திரி, ராணி, ராஜா, மந்திரி, 2 மந்திரி, 2 குதிரை, யானை. அதுக்கு மந்திரி குதிரை, யானை. இந்த இது 3 சாரி 9 காயின்ஸ்க்கு முன்னாடியும் இது பேர் பான். இங்கிலீஷில் பான், தமிழில் வந்து மந்திரி சொல்லுவாங்க. இந்த மந்திரியை யானைக்கு முன்னாடி ஒன்று, குதிரைக்கு முன்னாடி ஒன்று, அப்புறம் மந்திரிக்கு முன்னாடி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ராணிக்கு முன்னாடி, அப்புறம் ராஜாவுக்கு முன்னாடி, அப்புறம் மந்திரிக்கு முன்னாடி, அப்புறம் வந்து குதிரைக்கு முன்னாடி, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி. இது வந்து ஒயிட் காயின். இதான் வந்து இப்படி தான் அனுப்பணும். பிளாக் காயின் இப்படி தான் அனுப்பணும். ஒயிட் காயினும் இதே மாதிரி தான் அனுப்பணும். நமக்கு ஒயிட் காயின் எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ வந்து அதே மாதிரி 9 பான் போடுங்க. நம்ம பான் டப்பா தனியாக போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 9 காயின்ஸ் இருக்கா? அவங்க இதே அடிக்க மாதிரி வந்துடுறேன். 2 யானை பார்த்துக்கோங்க. இதே இங்கே பாருங்க. இதே 2 கையும் இது 2 யானை இருக்கா? ஆனால் வந்து இது பிளாக், இது ஒயிட். எல்லாம் வித்தியாசம். பிளாக் லைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒயிட் பிளாக், இது ஒயிட் எல்லாம் வித்தியாசம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. யானை 7 வந்து ஒன்று. ஆனால் நம்ம ஒயிட் விளாடும்போது இந்த யானை 7 இருக்கா, ஆனால் இந்த யானை 7 இருக்கா, இதே யானை 7 இருக்கும். இந்த யானை ஹைட் இருந்தால் இதே யானை ஹைட் தான் இருக்கும். யானை எப்பவுமே எதுத்தாப்புல தான் இருக்கணும். ஓகேவா? ராணி எங்கேன்னு சொல்லியிருக்கேன். டி கட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த ராணிக்கு சேமா இருக்கா? ராஜா வந்து ஈ கட்டில் தான் இருக்கணும். இந்த ஈ கட்டு தெரியுதா? ராணி டி. இந்த ராஜா வந்து பிளாக் ராஜா ஒயிட்ல இருக்காரா? இந்த ஒயிட்ல இருக்காரா? ஒயிட் ராஜா பிளாக்ல இருக்காரா? 2 கூட இருக்கு. 2 கூட இருக்கா பிளாக்ல. ஒயிட் 2 கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறாங்க 2 கூடையும். ஜீல ஒன்று பீல ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். 2 மந்திரி ஃப்ரெண்ட்ஸ். 2
மந்திரி. நம்ம எது வெள்ளை மந்திரி எது கருப்பு மந்திரி கண்டுபிடிக்க முடியாது. நான் போன தடவையே இந்த காய் தான் 2 மந்திரி அடுக்க முறை சொன்னேன்ல. ஏன் கண்டுபிடிக்க முடியாது, டிஃபரன்ஸ் இருக்காது. நம்ம எதை வச்சுக்கலாம், நம்ம எப்படி வச்சுக்கலாம், அப்போ நம்ம சொல்லிட்டோம் 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். 9 பாயிண்ட்ஸ் 9 மந்திரி இங்கிலீஷா பாயிண்ட் சொல்றாங்க. அதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத யாருக்கு முன்னாடி ஒன்று, சூரியனுக்கு முன்னாடி ஒன்று, மந்திரிக்கு முன்னாடி ஒன்று, ராணி முன்னாடி ஒன்று, அவஜாக்கு முன்னாடி ஒன்று. அப்புறம் இதே 2 மணிக்கு சொன்னால் 2 மணிக்கு முன்னாடி அப்போ ஒரு கூட்டு சொல்லி பார்த்தீங்களா, அதே போல் இங்கே இருக்குது. அடை போல கிடையாது, அவங்க 2 கூட்டு வைப்போம். இந்த 2 யாரும் சொன்னல, 2 யாரும் முன்னாடி வைப்பாங்க. இப்படிதான் நம்ம காயின் ஆடுக்கணும். நாங்கள் இதான் பிளாக் காயின் பார்த்துக்கோங்க. பிளாக் இது தான் பிளாக் காயின். அது இங்கே நீங்கள் போஸ்டில் போர்டில் இங்கே பிளாக்கு ஒயிட்லாம் இருக்காது. இதுதான் ஒயிட் காயின். இங்கே ஒயிட் இருக்கா அப்படின்னா இருக்காது போர்டில். நான் லப்பர் போர்டு தான் வாங்கியிருக்கேன். இதான் லப்பர் தான், நான் லப்பர் போர்டு தான் வாங்கியிருக்கேன். அதில் ஒயிட்டு பிளாக் இருக்குமே நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அட்டையை வாங்கலாம். அட்டைனா அந்த அதில் யூஸ் இருக்காது, யூஸ் இருக்கிறாங்க. நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா பெருசாக இருக்கும். காய் ஒரு குட்டியாக இருக்கும். அதான் எனக்கு விளாட முடியாது. காய் எனக்கு வெளியே கண்ணா விளாட முடியும். அப்புறம் நம்ம பிஸா ஃப்ரெண்ட்ஸ் காய் அடிக்கணும். சுற்றி காமிக்கிறேன். பிளாக்கு, அப்புறம் ஒயிட்டு, ஒயிட்டு. Okay, bye friends, thank you.